சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அடுத்தடுத்து அப்டேட்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பொதுமக்களுக்கு இதை தெரிந்து கொண்டு பலன் பெறவும் இப்போது புதிய அப்டேட் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அது என்னவென்றால், தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் அண்மையில் 3 தளர்வுகளை அறிவித்தது. இதன் மூலம் காலமுறை ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்களின் குடும்பத்தில் உள்ள பெண்கள் உள்ளிட்டோர் இனி இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். இவர்கள் எல்லாம் ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். உரிய தகுதிகள் இருந்தால் அரசு அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில தளர்வுகளும் ஏற்கனவே இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான், இந்த திட்டத்தில் விண்ணப்பிப்பவர்களின் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2,50 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது. இந்த வரைமுறைக்குள் வரும் குடும்பத்தினர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் விண்ணப்பிக்கும் போது வருமான வரி சான்று விண்ணப்பத்துடன் இணைக்க தேவையில்லை. அதேபோல்தான் நிலம் வைத்திருப்பவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு தளர்வு ஒன்றை கொடுத்திருக்கிறது. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 5 ஏக்கர் நன்சை நிலம் வைத்திருப்பவர்கள், 10 ஏக்கர் புன்சை நிலம் வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் நில உச்ச வரம்புக்கான ஆவணங்கள் ஏதும் இணைக்க தேவையில்லை. இந்த தகவல் நிலம் வைத்திருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்தியாகும். அதே நேரத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருக்கும் பிற விதிமுறைகளையும் நிலம் வைத்திருப்பவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஜூலை 15ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். ஆனால் தவறான தகவல் கொடுத்து விண்ணப்பித்தால் அதிகாரிகளின் கள ஆய்வின் போது உண்மை கண்டுபிடிக்கப்பட்டால் நிலம் வைத்திருப்பவர்களின் விண்ணப்பம் கட்டாயம் நிராகரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் அனைவரும் இந்த செய்தியை முக்கியமா அறிந்து கொண்டு இதற்கான தேவையான ஆவணங்கள் நீங்கள் சரிபார்க்கப்பட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இபி பில் ஏதோ சாதாரண மீட்டர் 11.50 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர் என்னாச்சு என்பதை மின்சார வாரியம் சொல்வது என்ன என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் எப்போது ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அமலாகும் என்ற எதிர்பார்ப்பு நுகர்வோர்களிடம் ஏற்பட்டு வருகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் ரூபாய் 3.4 கோடி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த டெண்டர் கோரப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது குறித்த தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. 11.50 லட்சம் மும்முனை சாதாரண மீட்டர்கள் வாங்கும் பணியை மின்சார வாரியம் துவங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்னாச்சு என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தமிழக மின்சார வாரியத்தை பொறுத்தவரை மின் பயன்பாட்டில் கணக்கீட்டில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் திடமாக இருந்து வருகிறது. அதனால்தான் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திலும் வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்வதுடன் செலவினங்களும் குறையும் என்று நம்புகிறது. அதே சமயம் மின்சார வாரியம் பொறுத்தவரை மின் பயன்பாட்டை கணக்கெடுப்பதில் அனைத்து மின்
இணைப்புகளிலும் ஸ்டேட்டிக் மீட்டர் பட்டிருக்கிறது. இந்த மீட்டரில் பதிவாகியுள்ள மின் பயன்பாட்டு விவரத்தை ஊழியர்கள் கணக்கெடுத்து வந்தாலும் இதில் தவறுகள் நடப்பதாக பொதுமக்கள் புலம்பி வருகிறார்கள். அதே சமயம் ஆளில்லாமல் மின் பயன்பாட்டை கணக்கு எடுக்கும் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்த முடிவு செய்யப்பட்டது. பிறகு ஸ்மார்ட் மின் மீட்டர் கொள்முதலுக்கான டெண்டர் ரத்தாகியிருந்த நிலையில் கடந்த பிப்ரவரியில் மீண்டும் டெண்டர் விடுத்து தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி 3.4 கோடி ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தி அவற்றை 93 வருடங்களுக்கு பராமரிக்கும் ஒப்பந்த நிறுவனத்தை தேர்வு செய்ய இந்த டெண்டர் கோரப்பட்டிருந்தது. இதில் நிறுவனங்கள் பங்கேற்க இம்மாத இறுதி வரை அவகாசம் உள்ளது. அடுத்ததாக 160 கோடி ரூபாய் செலவில் அதற்கான முறைகள் என்ன என்பதை இங்கே பார்ப்போம். தற்போது 160 கோடி ரூபாய் செலவில் ஒரு முனை பிரிவில் 8 லட்சம் மீட்டர்களும் மும்முனை பிரிவில் 3.50 லட்சம் மீட்டர்களும் வாங்க தலா 6 நிறுவனங்களுக்கு பணி ஆணைகளை மின் வாரியம் சமீபத்தில் வழங்கியுள்ளது. அதே சமயம் ஏற்கனவே ஸ்மார்ட் மீட்டர் வாங்க டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எதற்காக சாதனை மீட்டர் வாங்க முடிவெடுக்க வேண்டும்? இதனால் இப்போது வாங்கப்பட்ட உள்ள மீட்டர்கள் வீணாகாமல் என்றும் அதற்கான செலவு தேவையற்றது என்றும் விமர்சனங்களும் எழுந்துள்ளது. அடுத்ததாக புதிய மின் இணைப்பு பொறுத்தவரை இது குறித்து மின் வாரிய அதிகாரிகள் தரப்பில் சொல்லும்போது புதிய மின் இணைப்பு கேட்டு 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளதால் மீட்டர் தேவைப்படுகிறது. ஆகவேதான் ஒரு முனை மற்றும் மும்முனை பிரிவுகளிலும் 11.50 லட்சம் மீட்டர்கள் வாங்க முடிவாகி உள்ளது. இருப்பினும் அதே சமயம் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் கொண்டு வர உள்ளதால் சாதாரண மீட்டர் கொள்முதல் குறைக்கப்பட்டது. எனினும் ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் தொடர்பான சந்தேகங்கள் தற்போது நிலவுவதால் டெண்டரில் பங்கேற்க அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. அதே தகுதியான நிறுவனத்தை தேர்வு செய்து திட்டத்தை துவங்கி அனைத்து இணைப்புகளிலும் மீட்டரை மாற்ற எப்படியும் 1 வருடம் ஆகலாம் என்று தெரிகிறது. இதனால் 4G அலைவரிசையில் இயங்கும் வகையில் சிம் கார்டுகள் மின் கணக்கீட்டுக்கு புதிய சாப்ட்வேர்கள் போன்றவை பயன்படுத்தி ஆளில்லா மின் பயன்பாடு கணக்கெடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.